கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி நோட் 10s ரெட்மி நோட் 10 ப்ரோ இந்த ரெண்டு மொபைல் எது பெஸ்ட், எந்த மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும், இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வெளியே போகும்போது மாஸ்க் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா இந்தியாவில் கோவிடோட செகண்ட் வேவ் ரொம்பவே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க அண்ட் ஹேண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வாஷ் பண்ணுங்கள். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெட்மி நோட் 10s இங்கே March 13, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ March 4, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ரெட்மி நோட் 10s எங்கள் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.3 mm வருது அண்ட் வெயிட் 178.8 grams வருது. அதுவே நம்ம ரெட்மி நோட் 10 ப்ரோவோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் நமக்கு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.1 mm வருது அண்ட் வெயிட் 192 grams வருது. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்குது ரெண்டு மொபைலுமே. இன்ஃபேக்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். பட் வெயிட் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10 தான் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்லிம்மான மொபைல் வேணும்னா நீங்கள் ரெட்மி நோட் 10 ப்ரோ சூஸ் பண்ணலாம். வெயிட் கம்மியான மொபைல் வேணும்னா ரெட்மி நோட் 10s சூஸ் பண்ணலாம். அண்ட் டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் பில்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் நல்லாயிருக்கு. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 10s பொறுத்த வரைக்கும் இங்கே 6.43 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் 401 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம இங்கே ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு பார்க்கும்போது 6.67 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் 120 Hz AMOLED யாராலுமே கொடுக்க முடியாது. ரெட்மி நோட் 10 ப்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெட்மி நம்ம பாராட்டலாம். அண்ட் இங்கே 20:9 தான் இந்த டிஸ்பிளேவுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. HDR10 சப்போர்ட் இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 395 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரெட்மி நோட் 10 ப்ரோ தான் வின் பண்ணுது. ஏன்னா இங்கே AMOLED 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சிமிலர் தான் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் ரேர் கேமராஸ்னு வரும்போது 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2+2 MP டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ரெட்மி நோட் 10 ப்ரோவில் 5 MP டெலி மேக்ரோ கொடுத்துருக்காங்க. மேக்ரோவை கம்பேர் பண்ணும்போது டெலி மேக்ரோ ஒரு நல்ல சென்சர் தான். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ரெட்மி நோட் 10 ப்ரோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. பட் நோட் 10sல 13 MP மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் நமக்கு மேக்ரோ சென்சர் ஒரு பெஸ்ட்டான சென்சர் கொடுக்குறாங்க. அண்ட் செல்ஃபி கேமராவுமே நல்லாயிருக்கு. ஸோ கேமராஸ்க்காக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, ரெட்மி நோட் 10 ப்ரோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு மேக்ரோ கேமராவும் செல்ஃபி கேமராவும் அவ்வளோவா முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெண்டு மொபைல் எது வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் கேமரா மெயின் ப்ரிஃபரன்ஸாக இருக்கவங்க ரெட்மி நோட் 10 ப்ரோ கன்சிடர் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது இங்கே ரெட்மி நோட் 10s MediaTek Helio G95 கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 8 ப்ரோக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு நோட் சீரிஸில் MediaTek சிப்செட்டை ரெட்மி யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸரில் 2 கோர் 2.05 GHz கிளாக் ஸ்பீட்லையும் 6 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீட்லையும் ஆனது. ஸோ நமக்கு மல்டி டாஸ்கிங் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இதனோட AnTuTu ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 3,11,832 என்ற ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்கு. அண்ட் UFS 2.2 கொடுத்துருக்கிறதால நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 732G கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 618 இருக்குது. இந்த ப்ராசஸரில் நமக்கு 2 கோர் 2.3 GHz கிளாக் ஸ்பீட்லையும் 6 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீட்லையும் ரன் ஆகுது. அண்ட் இதோட AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 3,26,244 என்ற ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நோட் 10s கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நோட் 10s கம்பேர் பண்ணும்போது நோட் 10 ப்ரோவில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ரெட்மி நோட் 10 ப்ரோவே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்கே 120 Hz டிஸ்பிளே இருக்கிறதால நமக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங் ப்ளே பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ கேமர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ரெட்மி நோட் 10 ப்ரோ சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் ப்ராசஸர் செக்மெண்ட்டில் ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு ஒரு ஸ்டார்ட் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 10sல நமக்கு 5000 mAh இருக்குது. அதுவே ரெட்மி நோட் 10 ப்ரோன்னு வரும்போது 5020 mAh இருக்குது. ஸோ 20 mAh அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. இல்லை ப்ரோ எனக்கு 20 mAh முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரெட்மி நோட் 10 ப்ரோ கூட கன்சிடர் பண்ணலாம். அண்ட் சார்ஜிங் வைஸும் சரி ரெண்டுத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே. ஸோ அந்த வகையிலும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே ரெட்மியோட மொபைல்ஸ்ன்றதால நமக்கு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட்
ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்குது. டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டுமே இருக்குது அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் ரெண்டு மொபைலுமே சிமிலராக இருக்கிறதால நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தர போகிறேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரெட்மி நோட் 10 ப்ரோவோட 6GB 64GB வேரியன்ட் நமக்கு 16,000 ரூபாய்க்கும், நோட் 10Sஓட 6GB 64GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரெட்மி நோட் 10 ப்ரோ 6 ஸ்டாரும், ரெட்மி நோட் 10S 2 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ஸோ இப்போவே புரிஞ்சிருக்கும் எந்த மொபைல் பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே ரெட்மி நோட் 10S ரெட்மி லான்ச் பண்ணியிருக்கவே தேவையில்லை. அட்லீஸ்ட் இங்கே 90Hz AMOLED ஆர் 120Hz IPS LCD கொடுத்துருந்தா ஒரு கன்சிடரபிளான ஆப்ஷனாக கூட இருந்திருக்கும். பட் இது எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அட்லீஸ்ட் ஒரு ப்ரைஸிங்காவது 14K வச்சுருந்துருக்கலாம், அப்போயாவது ஓரளவுக்கு காம்படிஷன் பில்ட் ஆகிருக்கும். பட் இங்கே 15K வச்சது ஒரு நல்ல மூவாக நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 1000 ரூபாய் பே பண்ணாவே நமக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்குது. ஸோ அந்த வகையில் யார் 1000 ரூபாய் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி ரெட்மி நோட் 10S வாங்க போகிறாங்க? இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ இந்த ரெண்டு மொபைலோட ரீகேப் பற்றி பார்த்துடலாம். பில்ட் அண்ட் டிசைன், டிஸ்பிளே, கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோ தான் வின் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரியுமே ரெண்டுத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே ரெண்டுத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் நமக்கு 1000 ரூபாய் சேவ் ஆகுது ரெட்மி நோட் 10S வாங்குறதால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கம்பேரிசன் வைஸ் உங்களோட மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு போயிடுங்க. ஏன்னா அதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அது எந்த மொபைலாக இருக்கும்? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.